ஹாய்! எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? விநாயகர் சதுர்த்திலாம் எப்படி போச்சு? கொழுக்கட்டைலாம் செஞ்சு சாப்பிட்டாச்சா? இந்த வைப் முடிஞ்சுச்சா விநாயகர் சதுர்த்தி வைப்பு? இல்ல இன்னும் அங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? எக்ஸாம்க்கு இன்னும் 4 டேஸ் தான் இருக்கு. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்திலாம் இப்போ முடிஞ்சிருச்சு. கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டாச்சு. வாங்க பேக் டு ஃபார்ம்ல வாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. லைட்டா ரிவிஷன் பண்ணி வைங்க. மேக்ஸ் தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது தான். மேக்ஸ் தமிழை விட்டுறவே விட்டுறாதீங்க. டெய்லி ரிவிஷன்ல வச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு கொஷின் பார்த்துக்கிட்டே இருங்க. திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருங்க. மேக்ஸும் தமிழும் எந்த இடத்துலயுமே விட்டுறாதீங்க. எல்லாரும் பதட்டப்படாம ஒழுங்கா படிங்க. நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில விடுங்க. ஜெயிச்சே ஆகணுன்றது இல்ல. ஜெயிச்சிருவோம். கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட படிங்க. படிச்சுட்டு இருங்க. விநாயகர் சதுர்த்தி வைப்லாம் முடிஞ்சிருச்சு. பேக் டு ஃபார்ம் வாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் ரொம்ப 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 முக்கியம். லாஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரௌசிங் சென்டர் பிஸியாக இருக்கும், அதுவாக இருக்கும், கரண்ட் இருக்காமல் இருக்கும். அதனால ஃப்ரீயாக இருக்கும்போதே முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு எடுத்துக்கலாம், இல்லை முன்னாடி நாள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. இதுக்காகன்னு ஒரு 5 நிமிஷம் வெளியே போகலாம், தப்பு இல்லை. ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு அதுக்காகவே எடுத்துட்டு வந்துருங்க. ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே மறந்துடாதீங்க. லாஸ்ட் நிமிஷத்துல பதட்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடாதீங்க. நல்லா படிச்சுட்டே இருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா படிங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். எதுவும் பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். 10 நாள் படிக்கிறது 4 நாளில் படிச்சிருவோமா? அப்படிதான். 4 நாள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.